Hi everyone, I am Prem Sai. I am as Penny Natural. இங்க நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா எப்படி நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ண போறோம் பை ஆசனாஸ் மூலியமான்றதை பார்க்கலாம். நம்ம பார்க்க போற ஆசனாஸ் தாடாசனா, திரேக தாடாசனா. தாடாசனா, திரேக தாடாசனா ரெண்டுமே ஒரு பேலன்சிங் ஆசனா. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்றது மூலியமா நம்ம பாடியை ஸ்ட்ரக்சர் போஸ்டர் ஸ்டேபிள் ஆகும். அதே மாதிரி நம்ம கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்றோம். எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம பேலன்ஸா ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறோம். அப்படி ஃபோக்கஸ் பண்றது மூலியமா நம்ம பாடியோட ஹைட் மெயின்டைன் பண்றோம். அதே மாதிரி நம்ம கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோன்னா நம்மளோட ஹாம்ஸ்ட்ரிங் மசில், கஃப் மசிலோட ஸ்டிஃப்னஸ், பெயின் இருந்துச்சுன்னா அது ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பவர், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம பாடி ஸ்டேபிள் ஆகுது. அதே மாதிரி நம்ம போஸ்டர் ஸ்டேபிள் ஆகுது. இது யாரெல்லாம் பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் உமன் பண்ணக்கூடாது. சர்ஜரி, எந்த சர்ஜரி பண்ணாலும் அவங்க இதை பண்ணாதீங்க. அதே மாதிரி ஷோல்டர்ல, எல்போல டிஸ்லோகேஷன் இருக்கவங்க பண்ணக்கூடாது. ஃப்ராக்சர் ஆனவங்க பண்ணக்கூடாது. ரொம்ப வீக்கா இருக்கவங்க பண்ணக்கூடாது. அனிமியா இருக்கவங்க பண்ணக்கூடாது. லோ பிபி இருக்கவங்க பண்ணக்கூடாது. யார் ரொம்ப ஹைட் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.